Good afternoon, teachers. Sir, good afternoon. சார் எல்லாம் சாப்பிட்டுட்டு தூங்கிடாதீங்க தயவு செஞ்சு. ஏன்னா இந்த ட்ரைனிங் நம்ம அங்கே எடுத்துகிட்டு போகணும். ஸோ காலையிலேருந்து ஏதோ பார்த்தீங்கல்ல, எதுவும் பார்த்தீங்களா? கேன்வா பார்த்தீங்க, அப்புறம் டக்ஸ் டைப்பிங் பார்த்தீங்க. சார் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோலாம் பார்க்குறீங்கல்ல, அதில் என்ன புரியுதா? சார் கொஞ்சம் ஓப்பனாக பேசலாம் தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள் அங்கே போய் கேட்பாங்க, உங்களுக்கு நிறைய கொஸ்டின் கேட்பாங்க கூட டீச்சர்ஸ் வளைச்சு கேட்பாங்க. அப்போ நீங்கள் பதில் சொல்கிற இடத்துல இருக்கீங்க. ஓகே அண்ணா, நீங்கள் தான் பதில் சொல்கிற இடத்துல இருக்கீங்க. சார் நான் பேசுறது கேட்குதா? கேட்கலையா? இப்போ கேட்குதா? சரி, ஓகே, சரிங்க சார். ஓகே சார், நீங்கள் டக்ஸ் டைப்பிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் உங்கள் ஸ்கூலுக்கு போங்க, டைம் இருக்குது. ஹைடெக் லேபில் போயிட்டு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த என்ன பட்டன் ப்ரெஸ் பண்ணணும் உங்களுக்கு டவுட் கண்டிப்பாக வரும். ஒரு கேம் விளையாடிட்டு இருக்கீங்க, அதுலேருந்து வெளியே போகணும். எப்படி வெளியே போவீங்க? சரி, ஃபுல்லாக வெளியே போகணும். அந்த பேஜ் வரணும்ல, அந்த இன்டர்ஃபேஸ் வரணும்ல. புரியல? வராதே. நீங்க பிராக்டிஸ் பண்ணாதானே தெரியும் உங்களுக்கு. வராது, நீங்க பண்ணினாதான் தெரியும். அதுதான் சொல்றேன் நான். இப்போ நீங்க பண்ணிட்டே இருக்கும் போதே உங்களுக்கு அந்த 2 தடவை நீங்க எஸ்கேப் பண்ணீங்கன்னா வந்துடும். நீங்க போய் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அதான் தான் சொன்னேன். சார் இதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு கேட்பாங்க. அந்த அடுத்த ஸ்டெப் தான் நம்ம சொல்லணும். விளையாடுறது எல்லாருக்கும் தெரியும். அடுத்த ஸ்டெப் என்ன, எங்கே போகணும், அதுதான் முக்கியம். நம்ம என்ன ஆக்டிவிட்டி அதில் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லெசன்ஸ் இருக்குது. லெசன்ஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஒரு 10 லெசன் இருக்கும். அந்த ஒரு லெசனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டைப்பிங் பண்ணோம் இல்லைங்களா, ASCF ஸ்பேஸ், அது டைப் பண்ணி அது ஒரு கேம். ஆக்சுவலாக கேம் அது டைப் பண்ணி முடிச்சிங்கன்னா வின் அப்படின்னு காமிக்காது. அதை தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பணும். எங்களுக்குன்னா அந்த TNSCRT ICT செல்லுக்கு அனுப்பணும். ஓகேங்களா? இதை வந்து இந்த ஆக்டிவிட்டி நீங்கள் அது கொடுக்கணும். இந்த ஆக்டிவிட்டி அந்த டீச்சர்ஸை செய்ய வைக்கணும். நீங்கள் ஏன் இந்த டக்ஸ் டைப்பிங் அப்படின்னா பசங்களுக்கு தான், நம்மளுக்கு இல்லை, பசங்களுக்கு. ஸோ டக்ஸ் டைப்பிங் வந்து பசங்களுக்கானது. அவன் ஹைடெக் லேபில் போய் டைப் பண்ண கற்றுக்கணும். அவன் எல்லா வேர்ட்ஸும் டைப் பண்ணணும். அதுக்காக ஃபிங்கரிங்காக தான் ப்ராக்டிஸ். கேன்வா வந்து நம்மளுக்கு டீச்சர்ஸ். ஸோ நம்ம நிறைய ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். ஸோ ஒரு கேன்வா நம்மக்கிட்ட ஹைடெக் லேப் இருக்குது. நம்மளே என்ன பண்ணலாம், போஸ்டர் கிரியேட் பண்ணலாம். சார் கேட்டறியா கேன்வா தானா? நாங்கள் வந்து கேன்வா ப்ரொமோட்டர்ஸ் கிடையாது. அப்போ நம்ம எதில் தான் நாங்கள் போஸ்டர் பண்ணுறது? எதுலனா பண்ணலாம் சார். சார் சொன்னார் வேர்டில் பண்ணலாம். PPT நம்ம பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷனே பண்ணலாம். அதே போஸ்டர் கிரியேட் பண்ணலாம். எல்லாமே JPEG இமேஜாக கிரியேட் பண்ணால் போஸ்டர் ஈஸியாக வந்து பவர் பாயிண்ட்லேயே பண்ணலாம். ஸோ கேன்வாஸில் என்ன இருக்குன்னா அதுக்குன்னே டிசைன் பண்ண ஆப்பு, அதனால் ஈஸியாக பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ யாருக்கெல்லாம் ஆஃபீஸ் ஒர்க் பண்ண தெரியும், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ் எதுக்கெல்லாம் ஒர்க் பண்ண தெரியும், எதுக்கெல்லாம் ஒர்க் பண்ண தெரியுங்களா? பண்ணி இந்த நீங்கள் பாருங்க, ஒரு எலமெண்ட்டாக நீங்கள் ஆட் பண்ணால் எப்படி ஈக்குவேஷன்ஸ் மேலே இருக்குது பார்த்தீங்களா, வெயிங் மிஷின் மாதிரி இருக்குது. எப்படி அதிகமாகுதா இல்லை கம்மியாகுதா, அதுக்கு பேசிக்ஸ் நிறைய இருக்குது. நான் வந்து 9th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் தான் எடுத்திருக்கேன். அதிகமாகவும் போகக்கூடாது. கான்செப்ட் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் பார்த்தா சின்ன கான்செப்ட் தான் பெரிய கான்செப்ட் கொண்டு போவாங்க. 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும், அந்த கான்செப்ட்டுக்கும் போனால் போதும். அதுக்கு மேலே சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக கெமிஸ்ட்ரினாலே சுத்தமாக புரியாது முதல்ல. அது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும். இருந்தாலும் நமக்கு அவங்களோட ஸ்டாண்டர்ட் என்னவோ நம்ம ஒரு ப்ராப்பர் கேம் ஒன்று விளையாட போகிறோம். ஏற்கனவே நீங்கள் விளையாடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கேம் விளையாடணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களோட ஃபோன் எடுத்துக்கிறீங்க. ஸோ ட்ரைனிங்லாம் ஃபோன் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்த ட்ரைனிங் கண்டிப்பாக ஃபோன் எடுத்துங்க. உங்களுடைய ஃபோனில் க்ரோமில் வந்து க்ரோம் எடுத்துக்கோங்க. க்ரோமில் வந்து நீங்கள் kahoot.it போடுங்க. அங்கேருந்து பாருங்கள் KAHOOT.IT கூகுளில் போயிட்டு KAHOOT.IT போடுங்க. kahoot.it போடுங்க. kahoot.it போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கேம் பின்னு ஒன்று ஓடும். கேம் பின்னு கேட்குது. நான் ஃபஸ்ட்டு வர kahoot.it கிளிக் பண்ணுங்கள். KAHOOT.IT அதில் கூகுள் வரமாட்டேன். ஃபஸ்ட்டு கூகுள் கிளிக் பண்ணோடனே ஃபஸ்ட்டு நாளே காஹூட் வருவாங்க. அது ஃபஸ்ட்டு